வணக்கம். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் உடனுறை தியாகராஜ சுவாமி கோவிலில் நடந்த இந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்மீக தலங்களில் அமைதியும் பக்தியும் நிலவ வேண்டிய இடத்தில் இதுபோன்ற மோதல்கள் ஏற்படுவது கவலைக்குரியது. கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் தான் கொண்டு வந்த பிரசாதத்தை மற்ற பக்தர்களுக்கு கொடுக்க முயன்றபோது அங்கிருந்த கோயில் ஊழியர்கள் கோவில் வளாகத்திற்குள் வெளியே இருந்து கொண்டு வரும் பிரசாதங்களை விநியோகிக்க அனுமதி இல்லை என கூறி தடுத்துள்ளனர். அதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கோயிலில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. ஊழியர்கள் பக்தர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் நேர்த்திக்கடனாக கொண்டு வரும் பிரசாதங்களை கோவிலுக்குள் பக்தர்களுக்கு கொடுக்க கோவில் நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். அம்பத்தூர்லேருந்து வரேன் சார். நான் தியாகராஜ பெருமாளுக்கு ஐயனுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் என் மனசு திருப்திக்காக பிரசாதம் செஞ்சு வீட்டில் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். செஞ்சு சில கோயிலில் நான் கொடுத்துட்ருக்கோம். கொடுக்க வந்த இடத்துல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தியாகராஜ சுவாமி கோவிலில் அதிகாரிகள் வெளியில் திருத்துறாங்க. என்னங்க இது? உள்ள பாருங்க, அதிகாரிகள் வெளியில் திருத்துறாங்க. பிரசாதம் கொடுக்கக்கூடாது, நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஏதாவது போர்டு போட்டு இல்லை ஜியோ ஏதாவது இருக்கா? ஏதாவது இருந்தால் கொடுங்க. வெளியில் போடுறாங்க சார். கோயில் உள்ள பிரசாதம் வெளியில் போடுறாங்க சார்.